நம்மளுடைய அம்மா வாராகி அம்மனை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தான் ஒரு ருத்ர ரூபம், பார்க்கறதுக்கு உக்ரமா இருப்பாங்க. ஆனா அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். அது நம்ம சும்மா வாய் வார்த்தையால சொல்லிடவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, நோய். ஒரு நோயால ஒருத்தவங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டுட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமை அப்படின்னு வரும்பொழுது கூட, நம்ம ஒரே ஒரு விஷயத்த நினைச்சுக்கணும். வாராகி அம்மனை நம்ம கெட்டியா புடிச்சுண்டா போறோம். வாராகி அம்மன் கைவிட மாட்டாள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பில்லி, செய்வினை, சூனியம் உங்களுக்கு யாராவது வச்சிருக்காங்க. அதுலேருந்து எப்படி வெளியில வருதுன்னு தெரியல. வச்சிருக்காங்களோன்னு தோணுதுமா அப்படின்லாம் நீங்க நினைச்சா கூட, வாராகி அம்மனை மனதார வழிபட்டால், அந்த அம்மனை கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், இந்த ஏவல், பில்லி, செய்வினை, சூனியம் இது எல்லாத்துல இருந்தும் அப்படியே டக்குன்னு உங்களை வெளியில கொண்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தேவி அவங்க. தயவு செஞ்சு வாராகி அம்மனை வீட்டுல வைக்கலாமா, அவங்க போட்டோ வைக்கலாமா, வச்சா அவங்க பிரச்சனை கொடுப்பாங்க, இதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. வைக்கிறது அவ்வளவு நல்லது. வீட்டுல விளக்கேற்றி அதே மாதிரி அந்த சுவாமிக்கு எல்லா கடவுளுக்கும் தீபாராதனை காமிச்சு தினம் ஒரு நைவேத்தியம், ஒரு டம்ளர்ல பால் சக்கரை போட்டு தினம் இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போறோம். இந்த ஸ்கிரீன்ல இந்த மந்திரமோட லிரிக்ஸ் கொடுக்குறேன், நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க எழுதி வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான விசேஷமான ஒரு மந்திரம். இந்த மந்திரம் இப்போ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓம் உக்ர ரூபாய வித்மஹே ஹல ஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை தினம் 18 முறை சொல்லுங்க. எந்த விதமான கஷ்டங்கள் உங்களை நெருங்காம இருக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி வாராகி அம்மனை நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில வாராகி அம்மன் நம்மளுக்கு நிழலாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.